புதுயுக பெண்களுக்கு வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஜூம்பா ஃபிட்னஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது ஜூம்பா ஸ்டைல்ல ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தி சாங்க்கு ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான ஃபிட்னஸ் நம்மளுக்காக சொல்லி தரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீபாஸ்ரீ. வாங்க அது என்ன ஃபிட்னஸ், என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ புதுயுகம் பெண்கள் சாய்ஸ் வியூவர்ஸ், நீங்க போன செக்மெண்ட்ஸ்ல நாங்க ஜும்பா பண்றது பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி வித்தியாசமா ஒரு சாங் பண்றதுக்காக வந்திருக்கோம். இது இட்ஸ் a fusion song, இட்ஸ் a Bollywood song. ஆனா ஃபிட்னஸ் எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கும். நீங்க பார்க்க போற ஸ்டெப்ஸ்லயே நீங்க பார்த்து புரிஞ்சுப்பீங்க. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ். சோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போற சாங் பேர் அக்கடு பக்கடு பம்பே போ. சோ பாட்டு எந்த மாதிரி, ஐ மீன் the ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நிறைய ரெபிடேஷன் இருக்கும். சோ நாங்க பண்ணி காமிக்கிறோம். அதுக்கு அடுத்தது we are going to do the song, just enjoy it. So first step பாத்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அடுத்தது arm action. So நீங்க arms swing பண்ணணும். So 1 2 3 4 1 2 3 4. அந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா you have to do just do this and do this and two hands and with two hands. அடுத்த ஸ்டெப் 1 2 3 and 4. Then 1 2 3 4 1 2 and run forward. இதுக்கு அப்புறமா எல்லாமே ரெபிடேஷன் தான். சோ நாங்க சாங் ப்ளே பண்றோம், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ அதான் அக்கட் பக்கட் பம்பே போ. ஸோ நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் டான்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட சேர்ந்து. ஸோ என்னோட கொலீக்ஸ் ஐ ஹேவன்ட் இன்ட்ரடியூஸ்ட் காயத்ரி, சுஜாதா அண்ட் பத்மினி. ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக் வந்து நீங்க இந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணணும். And thank you so much for watching. And நாங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். So it's we are actually from Vibes on Dance Studio. So this is a studio at Perumbakam. So யார் வந்து Zumba கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, please come to this studio and learn Zumba for yourselves. Thank you. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா டென்டல் கேர் பத்தி தான். இதுவரைக்கும் டாக்டர் வித்யா பற்களுக்கு சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த செக்மெண்ட் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு சில நேயர்கள் எங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு, இதுக்கு ஆன்சர் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து ஃபீட்பேக் அமைச்சிருந்தீங்க. இன்னைக்கும் உங்க சந்தேகத்துக்கு விடையளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வித்யா. வாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் புது யுகம் நேர்களே. இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல நம்ம பேச போற தலைப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டென்ஸ், அதாவது டிரான்ஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலஸ். ஸோ நிறைய பேர் வந்து பல் டாக்டர்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, இந்த இடம், அதாவது நாங்க டிஎம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த, இந்த ஜாயிண்ட் வந்து உடம்புலயே பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு ஜாயிண்ட். ஸோ மற்ற ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் இப்படி மூவ் ஆகும். இந்த கை பாத்தீங்கன்னா இப்படிதான் மூவ் ஆகும், இந்த சைடெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம ஜாயிண்ட், இந்த டிஎம் ஜாயிண்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ஃபுல் பாடியிலேயே ஒரு ஸ்பெஷல் ஜாயிண்ட். எப்படி அப்படி சொல்றோம் அப்படிங்கறது முதல்ல பார்த்துக்கலாம். இந்த டிஎம் ஜாயிண்ட்டை வந்து நம்ம முன்னாடி பின்னாடி பண்ணலாம். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதே சைடு மூவ்மெண்ட்டும் பண்ணலாம். அதே மாதிரி இத ரொட்டேஷனும் பண்ணலாம் நம்ம. சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு உண்டும் போது இல்ல நம்ம சாதாரணமாவே பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த 3 டைமென்ஷன்ஸ்லயும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சிலப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த தேய்மானம் வந்து வேகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் கொட்டாவி விடும் போது சடனா அது வந்து முன்னாடி வந்துட்டு அப்படியே லாக் ஆயிடும், அவங்களால அது பின்னாடி தானாவே மூவ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா பேசிட்டே இருப்பாங்க, ஆனா இது வந்து ஸ்டக் ஆயிடும். சோ பயங்கர வலி வரும், அந்த வலி வந்து உயிர் போற வலி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த வலி வந்து ரெஃபர்டு பெயினாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஷோல்டர் பெயின்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கழுத்து வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெஃபர்டு பெயினா இந்த பெயின் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மசில்ஸ் தான். ஏன்னா நம்மளோட வாயில இந்த ஜாயிண்ட்டை அட்டாச் பண்ற மசில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து முதுகு வரைக்கும், கழுத்து வரைக்கும், மண்டை வரைக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வலி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த வலியோட பிரதிபலிப்பு வேற இடத்துல எல்லாமும் நம்மளுக்கு இருக்கு. சோ இந்த வலி இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, தலைவலி வந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கோவமும் நிறைய வந்துரும். சோ இது எல்லாமே ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ற அளவுக்கு கூட நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும். அண்ட் நம்மளோட தினமும் செய்யக்கூடிய சில வேலைகளை நம்மளால நிம்மதியா செய்ய முடியாமையும் ஆயிடும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், டென்ஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமா கலந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத முக்கியமா நம்ம பல் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அது இந்த ஜாயிண்ட்ல இருந்து தான் அந்த வலி வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை முதல்ல பண்ணிக்கணும். சரி, அதனாலதான் வந்தது அப்படிங்கறது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பல வகையில நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜஸை பத்தி தான் நான் பேச போறேன். ஏன்னா லேட்டர் ஸ்டேஜஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சிலப்போ நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது சரியாகிறதுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நம்ம சரிப்படுத்தலாம், அந்த மாதிரி நம்ம பேசலாம். அடுத்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டென்ஸ் பண்ணலாம், இல்ல நம்ம லேசர் வழியாவும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டென்ஸ்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம். முக்கியமா இந்த இடத்துல நம்ம எங்க வலிக்கிறதோ யூஸ்வலா 3-4 பாயிண்ட நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒன்னு நான் சொன்ன மாதிரி கழுத்துக்கு பின்னாடி, ஒன்னு முதுகுல, ஒன்னு தலை. சோ இந்த மாதிரி இந்த 2-3 பாயிண்ட்ஸை 2 பக்கமும், அதாவது பைலாட்ரல் சொல்லுவோம், ரைட்டும் லெஃப்டும் 2 சைட்லயும் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணி எங்க நம்மளுக்கு ரொம்ப வலி இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட நம்ம முதுகுல பிரஸ் பண்ணினாலே பயங்கரமா வலிக்கும்.
ஸோ அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வலி வந்து போயிடும். அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா டென்ஸ்டா ஒரு மாதிரி டாட்டா இருக்கும், அப்படியே இறுக்கமா இருக்கும் அந்த மசில்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த டென்ஸை பண்ணலாம். இந்த டென்ஸ்னா என்னது? இது வந்து ஒரு எலக்ட்ரோட். ஸோ அந்த எலக்ட்ரோட அந்த இடத்துல ஒரு பசையை வச்சு நாங்க வைப்போம். அந்த பசை வந்து எலக்ட்ரோட் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜெல்லை போட்டு எப்படி நம்ம அல்ட்ரா சவுண்ட்ல எல்லாம் பண்றாங்க இல்லையா, வயத்துல அல்ட்ரா சவுண்ட் பண்றது, அந்த ஜெல் மாதிரி தான் இந்த ஜெல். ஸோ அந்த ஜெல்ல அந்த இடத்துல போட்டுட்டு இந்த எலக்ட்ரோட்ஸை 4 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 எலக்ட்ரோட்ஸை உடம்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, முக்கியமா எந்த அளவுக்கு வலி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த டென்ஸை ஸ்டார்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். இது ஒரு 15 மினிட்ஸோட ஒரு சைக்கிள்ல நம்ம செய்வோம். இந்த 15 மினிட்ஸ்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிசியோதெரபிஸ்டோட நம்ம வந்து இணைந்து வேலை செய்யும் போது இந்த டென்ஸ் அப்படிங்கிற போது இந்த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது எந்த அளவுக்கு நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கொடுக்கணும், ரெண்டாவது எவ்வளவு தடவை ஒரு நிமிஷத்துல அந்த இம்பல்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஷாக் மாதிரி அந்த இடத்துல போகும். ஸோ வலி இருக்குமா இந்த மாதிரி செய்யறதுன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த வலிய நீங்க ஒரே சிட்டிங்ல கூட சிலப்போ போக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். யூஸ்வலா நான் சொன்னேன் இல்லையா அந்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது, அதுல முதல் 2 அல்லது 3 நிமிஷம் வந்து அந்த பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஓ இந்த மாதிரி இந்த பல்ஸ் வருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆனதுனால அவங்க அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நல்ல ஒரு தூக்கம் கூட தூங்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இந்த டென்ஸ்னால இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஸோ பல்லு அதாவது இந்த ஜாயிண்ட் வலி அப்படிங்கறதுனால தலை இல்ல கழுத்து இல்ல முதுகு இந்த 3 இடத்துல வலி இருக்கும்போது ஆக்சுவல் பார்க்கும்போது ஹோல் பாடியே வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டென்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன் டாக்டர்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ இந்த 15 மினிட் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா வலிக்கு மாத்திரை தேவை இருந்ததுன்னா அதுவும் நாங்க கொடுப்போம். இல்ல அப்படிங்கறதுனா இந்த சிட்டிங்கா கண்டினியூஸா நம்ம அடுத்த ஒரு மேபி 5 to 10 சிட்டிங்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கு அப்படிங்கறது பார்த்துட்டு. ஸோ இது எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் செய்யும் போதே அந்த ஃப்ரீக்வன்சியும் இன்டென்சிட்டியும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அடுத்த சிட்டிங்ல மேபி அதே அளவுக்கு இல்ல அதை விட கம்மியா நம்ம வந்து இன்டென்சிட்டியோ ஃப்ரீக்வன்சியோ கொடுத்தால் போதுமானதா இருக்கும். ஸோ சிலப்போ அது வந்து நல்ல கம்மியா தெரியும் போது பேஷண்டே சொல்லுவாங்க, இப்ப நான் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன் டாக்டர் அப்படிங்கிறது. இது ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஒரு வாரத்துல ஒரு 2 அல்லது 3 சிட்டிங் பண்ணலாம். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்ல எந்த ப்ராப்ளம் ஒரு 6 மாசத்துக்கு இருந்ததோ அது ஒரு 2 வாரத்திலேயே அது ஸ்டாப் ஆற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டென்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிசியோதெரபி பிளஸ் டென்டிஸ்ட்ரி, இது ரெண்டுமே இணைந்து செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வலி போக்குறதுக்காக. நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது வரைக்கும் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் மாடியில எப்படி அழகா தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னும் ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு வந்து சின்னதா பால்கனி இருக்கு, அதுல நான் தோட்டம் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் இப்ப நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். புதிகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். நிறைய நம்ம வந்து ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங் பத்தி, நம்ம இயற்கை மாடி தோட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்து மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் வந்து பிளாட்ஸ்ல தானே இருக்கோம், எங்களுக்கு பால்கனி தானே இருக்கு, ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து எங்க கிட்ட கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து பால்கனியை வந்து நீங்க எப்படி இருக்கிற சின்ன இடத்துல எவ்வளவு அழகா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன செட்டப் என் முன்னாடி இருக்கு. இது வந்து பால்கனி கார்டன்ல நாங்க வந்து இப்போ எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் டிஸ்கஸ் பண்ண போறது வந்து
பால்கனி கார்டனை எவ்வளவு அழகா இருக்கிற கொஞ்சோண்டு ஸ்பேஸ யூஸ்ஃபுல்லா நீங்க எவ்வளவு அழகாவும் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ நீங்க பாத்திருக்கீங்கன்னா நிறைய இங்க வந்து ஃபிளவர்ஸ் வச்சிருக்கு, சில வெஜிடபிள்ஸும் கொண்டு வந்திருக்கு, கீரைகள் இருக்கு. நீங்க நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்க பால்கனியில எல்லாரும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அங்க வந்து 2 ஹூக்க வச்சுட்டு ஒரு ஹேங்கிங் பாட்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து மாட்டுவோம் இல்லையா. சோ அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வந்து ஒரு இரும்பு அடிச்சுட்டு அந்த மாதிரி ரெயிலிங் பாட்ஸ் மாதிரி போடலாம், ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கிறது மேடம், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு மேடம், ஆசையா இருக்கு ஆனா எங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து சொல்றீங்க. ஆனா வந்து இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. சோ நாங்க வந்து என்னன்னா எல்லாரையும் வந்து பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இங்க மெத்தட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரெயிலிங் பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் வந்து நம்ம பால்கனி கார்டன்ல அந்த கிரில் இருக்கும் இல்லையா, இது வந்து கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான், நமக்கு என்ன சைஸ்ல பாட் இருக்கோ அந்த சைஸ் பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட். ஏன் பாட்டை அப்படியே கொண்டு வந்து மாட்டுறது இல்லைன்னா, அதுல மண்ணு போட்டு வெயிட் போட்டு செடியை போட்டீங்கன்னா வெயிட் தாங்காது, உங்களுக்கு சீக்கிரமே வந்து பாட்டோட லைஃபும் போயிடும், உங்களுக்கு செடியும் நல்லா வளராது, உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வரும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். ஸோ இப்போ நாங்க பார்த்துருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அயன்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அது ரெக்டாங்குலர் பாட்டா இருந்தாலும் சரி, ஸ்கொயர் பாட்டா இருந்தாலும் சரி, அது பாத்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். எந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டோட ஷேப்புக்கு நம்ம கஸ்டமைஸ்டா ஒரு ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு நடுவுல வந்து எப்படி பால்கனியில நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் போகும், அந்த கிரில்ல கரெக்டா அந்த சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அந்த அப்படியே கிளிப் மாதிரி நிக்கணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்ஸ் வச்சுட்டோம்னா இதுல வந்து வெறும் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டியா வந்து ஹேங்கிங்ல போடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் தான் வைப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே கீரை நான் வளர்க்க முடியுமா, புதினா வளர்க்க முடியுமா, கொத்தமல்லி பண்ண முடியுமா, மிளகா வளர்க்க முடியுமா அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே இப்போ சாத்தியம் தான். நான் இப்போ அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா விதவிதமான பாட் சைஸ் இருக்கு. இது எல்லா பாட்டோட சைஸும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு அபவ் 9 inches தான் இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ அந்த அபவ் 9 inchesல வந்து கீரைகள்லாம் நீங்க சூப்பராகவே வளர்க்கலாம். குட்டி குட்டியா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா காந்தாரி சில்லி அப்படின்னு சொல்லுவோம். இது மிளகால ஒரு வெரைட்டி, இது வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்னதா புஷ் டைப்ல வரக்கூடிய சில்லி வெரைட்டிஸ். சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பால்கனியில இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொட்டியில வந்து நீங்க தாராளமா வளர்க்கலாம். கீரைகள் நிறைய போடலாம், அதெல்லாம் வந்து ஈஸியா பண்ண முடியும். இதுவே நம்ம வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் போட்டு நல்ல பெரிய சைஸ் பாட்டு வச்சு பண்ணி கொடுத்தோம்னா ஈவன் நீங்க கத்திரிக்காய் வெண்டைக்காவை கூட தாராளமா பண்ண முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கஸ்டமைஸ்டா பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே மேட்டர் கிடையாது. இதுல எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க. ஜஸ்ட் ரெயிலிங்ல தான் நான் போட்டிருக்கேன். இங்க நீங்க ரோசஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ரோஸ் வளர்க்கலாம், வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம், ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், அதுக்கேற்ற மாதிரி பாட் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து மேல இருக்கோம், ஸோ அடுத்த ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ கீழ் வீட்டுல வந்து மண்ணு கொட்டிட்டுனா ப்ராப்ளம், அப்புறம் வாட்டர் எங்க வீட்டுல வந்ததுன்னா ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம இந்த பிளான் பண்ணி பண்ற போது இது அவுட் சைடு. நாங்க உங்களுக்கு வந்து இப்ப காமிச்சிருக்கிறது வந்து ஒன்னு அவுட் சைடு, இங்க என்னோட பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்சைடு. ஸோ ஒரு கிரில்லோட போத் சைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பிளான்டா பண்ணோம்னா 2 சைடையுமே நீங்க பக்காவா யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தடு தான் இது. இப்போ இந்த கீழே இருக்கிற வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகி எனக்கு கீழ் பிளாட்ல எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றவங்க இதுக்கு கீழே வந்து அழகா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதா நாங்க இப்ப கஸ்டமைஸ்டா பண்ணிக்கலாம். அதையும் கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம்னா அதுல எக்ஸ்ட்ரா வர ட்ரெயின் எல்லாம் குழா மாதிரி கொடுத்துட்டு கடைசியில போய் சேகரிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதையே வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமா ரீசைக்ளிங் மெத்தட்ல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நாங்க ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ்ல இதை பத்தி பேசியிருக்கோம் பாட்டிங் சாயில பத்தி. ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். லைட் வெயிட் பாட்டிங் சாயில யூஸ் பண்ணுங்க, ஆல்வேஸ் வந்து அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்ன்ற போது நம்ம வந்து பாட்டிங் சாயில் வந்து ஸ்பெஷலா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நீங்க ஒரு நாள் தண்ணி கொட்டலைன்னா கூட ப்ராப்ளம் வராது. அண்ட் சாயில் வந்து எப்பயுமே ஃபர்டைலா இருக்கும். ஃபர்டைலா இருந்தாலே ஹெல்த்தியா வளரும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. இப்பவே வந்து ஒரு பால்கனியை எப்படி அழகா பண்ணலான்றது திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்லாருக்கும்
ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன பால்கனில இவ்ளோ கஸ்டமைஸ்டா வந்து தோட்டம் போட முடியுமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா வரும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்த எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா inboxpengalchoice@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, it's bye from Devishri.